ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் மாஸ்க். ஆண்ட்ரியா மற்றும் கவினுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாஸ்க். மாஸ்க் படத்தினுடைய டைரக்டர் விக்ரமன் அசோக் அண்ட் படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ராஜசேகர் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், படத்தினுடைய எடிட்டர் ராமர். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கவின், ஆண்ட்ரியா, ரகுல் சர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, 2 பேர் வேறு வேறு வேலைகள் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறாங்க வேற ஒரு பிரச்சனையோட. அண்ட் அந்த பிரச்சனையை எப்படி அவங்க ஒருத்தருக்கு மேலே தீர்த்துக்க போகிறாங்க, இல்லைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துக்க போகிறாங்களா, சப்போர்ட் பண்ணி நிற்க போகிறாங்களான்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய லீட் ரோலில் கவின் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி வச்சுட்டு அதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ துப்பு துளைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி அவர்கிட்ட ஒரு கேஸ் வருது. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேர் சொல்லும்போதே சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் ரீதியான டிராஃபிக்கிங், அதாவது அது சம்மந்தப்பட்ட அதுக்காக பிடிச்சி கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வெளியில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பேர் கொண்ட ஒரு சூப்பரான ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி அவங்களுக்கு வெளி சொசைட்டிக்கு வேறு விதமாக காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஒரு அவங்களுடைய வேலையில் போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் மீட்டிங் பாயிண்ட்டாக ஒரு சம்பவம் நடக்குது. அண்ட் அதுக்கான காரணம் என்ன, அண்ட் அந்த சம்பவம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கும்போது 2 பேருக்குள்ளே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை, இவங்களுக்குள்ளே இப்போ என்ன நடக்க போகுது. அண்ட் அடுத்த கட்டமாக கவின் ஒரு நல்லவராக நல்ல விஷயங்களை பார்த்து பார்த்து கொடுக்குறவர். இது தெரிய வரும்போது என்ன பண்ண போகிறாரு, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல், அதாவது இன்னும் வளர விடாமல் சொசைட்டிக்கு பேர் ஆபத்து சொல்லி அவங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் அவர் வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரா, இல்லைன்னா இவங்க அவரை லாக் பண்ணி அவரை ஏதாவது ஒரு விதத்தில் டார்ச்சரோ இல்லைன்னா அவங்கள மிரட்டுறதோன்ற மாதிரி பண்ணுறாங்களா. இதை தாண்டி வெளியில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் அண்ட் இவங்களுக்கும் என்னெல்லாம் ரிலேஷன் இருக்குது அப்படின்றதையும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஆண்ட்ரியா ஒரு நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா இந்த படத்தில் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள ஒரு மாஸ்க் தான் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாஸ்க் வெளியில் வந்தாதான் எடுத்தாதான் யார் என்ன ஃபேஸ் அப்படின்றதும் தெரிய வரும். ஸோ இவரை போட்டு தள்ளுறாங்களா இல்லை இவர் அவங்கள போட்டு தள்ளுறாங்களா அப்படின்றது தான் படத்தினுடைய ஃபினிஷிங்காக சூப்பரான ஒரு கிளைமேக்ஸை யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோடு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா படத்தினுடைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. டார்க் ஹியூமரை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு இந்த படத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் மெசேஜும் சூப்பராக ஒரு டார்க் ஹியூமரோடு சேர்ந்து ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமாக எம்ஆர் ராதாவுடைய வாய்ஸாக இருக்கட்டும், அவர் ஆன் ஸ்க்ரீனில் மாஸ்க் மூலயமா கொண்டு அவர் மூலயமா சொல்லக்கூடிய மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட். எஸ்பெஷலி படத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளே ஒரு விதமாக இருந்தாலும் டயலாக் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுது. என்னையா டயலாக் ரைட்டிங் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபர், ஏன்னா ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நைட் ஷார்ட்ஸ் இருக்கும். அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப புரிகிற விதத்தில் ரொம்ப கதையோட கொண்டு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சூப்பர். ஆஸ் யூஷுவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவருடைய ஒர்க் எப்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு அது இன்னும் கூடுதலான ஒரு ப்ளஸ் அமைஞ்சிருக்குது. எடிட்டர் அவருடைய வேலையை இன்னும் கட்டிங் அண்ட் நோட்டிங்கில் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ராமரை. இது எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை வெளியில் எடுத்துக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர் விக்ரமன் அசோக். அண்ட் இதுக்கு மேலே ஆண்ட்ரியா த்ரூ அவுட் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் ஆண்ட்ரியா வேறு வேறு விதத்தில் பார்த்துருக்குறோம். அண்ட் இந்த ஆண்ட்ரியா சொல்லவே முடியாத அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆண்ட்ரியா நீங்கள் அஃப்கோர்ஸ் எல்லா படத்துலையும் அவங்களுடைய கேரக்டர் நம்ம பார்க்கும்போது கெஸ் பண்ணவே முடியாது. ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் பயங்கரமான ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. ஆண்ட்ரியாக்காகவே இந்த படத்தை பார்க்கலாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கவினும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப லைவ்லியாக இருக்குது, எந்த ஒரு ஓவர் டூவும் இல்லாமல் ஒரு நேச்சுரலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த வாரம் ட்விஸ்ட் அண்ட் டர்னோட என்னப்பா இது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டியோட எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்க் படம் சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தை வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.